விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னும் ஒரு IPL போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு முதலாவது தோல்வி கிடைத்திருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணி இதுவரைக்கும் எதுவிதமான தோல்விகளையும் தழுவாத நிலையில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்த பஞ்சாப் கிங்ஸ் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோற்கடித்திருக்கிறது. 4 பந்துகள் மீதமிருக்கு 6 விக்கெட்டுகளாலான ஒரு தோல்வி பஞ்சாபுக்கு கிடைத்திருக்கிறது. பஞ்சாப் விளையாடி இருக்கின்ற 8வது போட்டியில் அவர்களுக்கான முதலாவது தோல்வியாக இந்த தோல்விதான் அமைந்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கதே. குறிப்பாக ஒவ்வொரு அணிகளையும் மும்பை ஆகட்டும், சென்னை ஆகட்டும், கொல்கத்தாவாகட்டும், முன்னாள் சாம்பியன்கள் எல்லா சாம்பியன்களையும் போட்டு வறுத்தெடுத்த பஞ்சாப் கிங்ஸ் அணி முதல் தடவையாக இப்போது தன்னுடைய 8வது போட்டியில் தான் முதலாவது தோல்வியை தழுவி இருக்கிறது. ஆகவே 8 போட்டிகள் 6 வெற்றிகள் 13 புள்ளிகளோடு அசைக்க முடியாத முதலிடம். RCB 8 போட்டிகள் 6 வெற்றிகளோடு 12 புள்ளிகளோடு 2வது இடத்திலே இருக்கிறார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் 9 போட்டிகள் 6 வெற்றிகள் 3 தோல்விகளோடு 12 புள்ளிகள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 8 போட்டிகள் 5 வெற்றிகள் 10 புள்ளிகள். இவைதான் பிளே ஆஃபுக்கான அதிகப்படியான வாய்ப்புகளை உறுதிப்படுத்தி இருக்கின்ற அணிகள். குஜராத் டைட்டன்ஸ் அணி சென்னை அணிக்கு எதிரான போட்டியிலே இறுதியாக வெற்றி பெற்றது. இதன் மூலமாக புள்ளிப்பட்டியலிலே 8 போட்டிகள் 4 வெற்றிகள். சென்னை 8 போட்டிகளில் 3 6வது இடம். 7வது இடத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் 8 போட்டிகளிலே 3 வெற்றிகள். 8வது இடத்திலே கொல்கத்தா இருக்கிறது 2 வெற்றிகள். 9வது இடத்தில் மும்பை இருக்கிறது 2 வெற்றிகள். லக்னோ 2 வெற்றிகள். இவ்விரண்டு வெற்றிகளோடு இறுதி 3 இடங்களை பிடித்திருக்கின்ற அணிகள் இருக்கின்றன. 6ஆம் 7ஆம் இடங்களை பிடித்திருக்கின்ற அணிகள் 3 வெற்றிகளை பெற்றிருக்கின்றன. ஆகவே ஒரு டைட் பாயிண்ட்ஸ் டேபிள் என்று சொல்லலாம். அடுத்தடுத்த போட்டிகளில் எவ்வாறான மாற்றங்கள் நிகழும் என்று பார்ப்போம். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரையில் 264 ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியிருந்த இந்த அணி இந்த IPLிலே மிக குறைவான ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக்கொண்ட அணி என்கின்ற ஒரு அவப்பெயரையும் இந்த டெல்லி அணி தான் பெற்றிருக்கிறது. இரண்டும் அடுத்தடுத்த ஆட்டங்களிலே நிகழ்ந்திருக்கிறது. 2 அடுத்தடுத்த ஆட்டங்களிலே அதிக ஓட்டங்களை பெற்றும் தோல்வி, மிக குறைவான ஓட்டங்களை இந்த போட்டியில் பெற்றும் ஒரு மோசமான தோல்விகளை டெல்லி தழுவி இருக்கிறது. டெல்லியினுடைய நிலைமை 8 போட்டிகளிலே 3 வெற்றிகள் என்கின்ற அடிப்படையில் இருக்கிறது. ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்த்துவிட்டு வருமாக இருந்தால் 222 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகளை இழந்திருந்தது பஞ்சாப் அணி. பஞ்சாபினுடைய துடுப்பாட்டத்திலே நேற்று ஸ்ரேயாஸ் ஐயருடைய ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளவு பெரிதாக வேலை செய்யவில்லை. அவருடைய ஸ்லோ இன்னிங்ஸும் நேற்றைய தோல்விக்கு காரணம். 27 பந்துகளில் 30 ஓட்டங்களை தான் பெற்றார். ஒரு சிக்ஸர், ஒரு பவுண்டரி. இது ஒரு 2020 கிரிக்கெட்டிலே, இப்போது மாடர்ன் டே கிரிக்கெட்டிலே இது ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோ அல்லது நல்ல ஒரு ஓட்டப்பொருதியோ கிடையாது. இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னர் 2020 கிரிக்கெட் வந்த காலத்திலே என்று சொன்னால் மிடில் ஓர்டர்லே இப்படி ஒரு இன்னிங்ஸ் ஓகே. ஆனால் இப்போது மிக மோசமான ஒரு இன்னிங்ஸ். பிரப்சிம்ரன் சிங் தொடர்ச்சியாக ஆடுகிறார். இந்த ஓப்பனர்ஸ் இருவருமே பஞ்சாபுக்கு 200க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட்டிலே தான் ஆடுவார்கள். நேற்று பிரப்சிம்ரன் சிங்கும் ஸ்லோவாகத்தான் ஆடினார். 44 பந்துகளில் 59, ஸ்ட்ரைக் ரேட் 134, ஒரே ஒரு சிக்ஸர் மட்டும்தான். பிரியனா ஷாரியா 29 11 பந்துகளில் ஒரே ஒரு சிக்ஸர் தான், 263 ஸ்ட்ரைக் ரேட். கூப்பர் கொனலி 14 பந்துகளிலே 30, 214 ஓட்டங்கள். ஸ்ரேயாஸ் ஐயர் 27 பந்துகளிலே 30. ஆனால் இந்த சோர்வு எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தினார். தூக்கி நிறுத்தியவர் 6 சிக்ஸர் 4 பவுண்டரிகளோடு. ஸ்டாய்னிஸ் 22 பந்துகளில் 62. இவருடைய துடுப்பாட்டம் தான் அணியை தூக்கி நிறுத்தியது என்று சொல்லலாம். ஏனென்றால் 18 ஓவர்கள் நிறைவுக்கு வருகின்ற போது 181 ஓட்டங்களாகத்தான் இருந்தது இந்த பஞ்சாப் கிங்ஸினுடைய ஓட்ட எண்ணிக்கை. ஸ்டாய்னிஸுடைய அதிரடி தான் அணியை காப்பாற்றியது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் 2 விக்கெட்டுகளை ஜாஷ் ராஜ் புஞ்சா கைப்பற்றியிருந்தார். ஜொஃப்ரா ஆச்சர் 40-1, நன்ரி பேர்கர் 59-1, பிரிஜேஷ் சர்மா 42-1. எல்லாரும் 10க்கு மேற்பட்ட அளவிலே ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார்கள். வெறுமனே 5 பந்து வீச்சாளர்கள் தான் ராஜஸ்தானால் பயன்படுத்தப்பட்டார்கள். ஜஷஸ்வி ஜெய்ஸ்வால் 27 பந்துகளிலே 51. வைபவ் சூரியவன்சி 16 பந்துகளில் பாருங்கள் 8 பவுண்டரிக்கு வெளியிலே தான் போனது. 8 பந்துகள், அதாவது 5 சிக்ஸர்களும் 3 பவுண்டரிகளும். நேற்றும் ஸ்ட்ரைக் ரேட் 268. இவர் பந்தை பார்த்தாலே பந்து எப்படி சிக்ஸருக்கு பறக்க விடலாம் என்பதுதான் இவருடைய சிந்தனையாக இருக்கிறது. இப்போது இவர்தான் ஒரேஞ்ச் கேப் ஹோல்டராகவும் இருக்கிறார். வைபவ் சூரியவன்சி 43, த்ருவ் ஜூரல் 16, ரியான் பராக் நேற்று தான் முதல் தடவையாக 20 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். அணியினுடைய கேப்டன் 2 சிக்ஸர் 2 பவுண்டரிகளோடு 16 பந்துகளில் 29.
டெனோவன் ஃபெரரியா இவருடைய இன்னிங்ஸ் தான் நேற்று ராஜஸ்தானை காப்பாற்றியது. 3 சிக்சர்கள் 6 பவுண்டரிகளோடு ஆட்டமிழக்காது 26 பந்துகளில் 52. அதே போன்று சுபம் துபே 12 பந்துகளில் 31. இருவரும் மிக நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டிலே ஆடினார்கள். 14 ஓவர்கள் நிறைவுக்கு வந்தபோது 151 ஓட்டங்களாக இருந்தது. பின்னர் இறுதியில் 6 ஓவர்களிலே மிகச் சிறப்பாக 77 ஓட்டங்களை இந்த இருவருமாக டுபே மற்றும் ஃபெரரி ஆகியோருடைய இணைப்பாட்டம் அணியை காப்பாற்றியது. அஸ்தீப் சிங் 4 ஓவர்கள் 68 கொண்டு, லோக்கி ஃபர்கியூசன் 4 ஓவர்கள் 57 விக்கெட்டிலே, மார்க்கோ ஜான்சன் 41 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். ஹார்ப்ரீத் பரார் 4 ஓவர்கள் 25 ஓட்டங்கள் மிகச் சிக்கனம். யுஷ்வேந்திர சகால் 4 ஓவர்கள் 36 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். இந்த 2 சுழற்பந்து வீச்சாளர்களும் சேர்த்து மொத்தம் 61 ஓட்டங்களை தான் விட்டுக் கொடுத்தார்கள் 8 ஓவர்களிலே. ஆனால் அவர்கள் 61 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தாலும் கூட 167 ஓட்டங்களை மீதமான 16 ஓவர்களிலே வேகப்பந்து வீச்சாளர்கள் விட்டுக் கொடுத்தார்கள். இங்கேதான் இவர்களுடைய தோல்வி, பஞ்சாபினுடைய தோல்வி உறுதியானது என்பதும் கவனிக்கத்தக்கது. ஹார்ப்ரீத் பரார் அதே போன்று யுஷ்வேந்திர சகாலினுடைய சிக்கனத்துக்கு ஏற்ற வகையிலே வேகப்பந்து வீச்சாளர்கள் செயற்படவில்லை. வேண்டுமாக இருந்தால் இன்னும் ஒரு சுழற்பந்து வீச்சாளரை பஞ்சாப் பயன்படுத்தி பார்த்திருக்கலாம் என்கின்ற கதைகளும் இருக்கிறது. நேற்று இலங்கையினுடைய கேப்டன் தசுன் சாணக்க விளையாடினார். அவர் விளையாடிய ராசி ராஜஸ்தான் வென்றிருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. நேற்று ராஜஸ்தானுக்காக இவர் அறிமுகமாகி இருக்கிறார். இதுவரைக்குமான போட்டிகளின் அடிப்படையில் அதிகமான ஓட்டங்களை குவித்தவர்கள், அதே போன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியவர்களுடைய விவரங்களையும் பார்த்துவிட்டு வரலாம். அதிகமான ஓட்டங்களை பெற்றுக்கொண்டவராக இப்போதைய நிலையில் வைபவ் சூரியவன்சி தான் இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. வெறுமனே 15 வயதான பையன் இப்போது IPL ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் ரசிகர்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த 15 வயதில் எப்படி இவர் கிரிக்கெட்டை ஆள்கிறார் பாருங்கள். எத்தனையோ பிரபலமான வீரர்கள் எல்லாம் இருக்கத்தக்கன இவரினுடைய செயற்பாடுகள் தான் மிக பெருமளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் வைபவ் சூரியவன்சி. நான் தில்லையம்பலம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.